நான் மதுக்கரை காந்திநகர் பகுதியில் இருக்கிறேன். நம்ம பின்னாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 குடும்பங்கள் பக்கம் வசிக்குது. அதில் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்க பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோட்டில் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, காந்திநகர் பஸ் ஸ்டாப்புன்ட்டு. அது நம்ம சிடிசி டிப்போவில் ரெஜிஸ்டரும் ஆகிருக்குது. ஆனால் வர்ற பஸ்ஸுக்காரங்க யாருமே வந்து இங்கே நிறுத்துறது இல்லை. எல்லாம் நேராக கொண்டு போய் கோரை ஆஃபீஸ் நிறுத்துறாங்க. கேட்டால் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் நிறுத்துறதுக்கான இடத்த வந்து அப்படியே கிளியர் பண்ணி வச்சிருக்குது. ஆனால் ஒரு பஸ் நிறுத்துறது இல்லைங்க. அதே மாதிரி வர்ற வண்டிக்காரங்களும் இங்கே நிறுத்துறது இல்லை. கேட்டால் என்னங்கிறாங்க, மக்கள் ஏறுறது இல்லை, அதனால நாங்கள் நிறுத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நைட் டைமில் அதே மாதிரி அங்கேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை, யானை பகுதிகள் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் பஸ் நிறுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயினாக ஸ்கூல் குழந்தைங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோரை ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து போய் தான் பஸ் ஏற வேண்டியதாக இருக்கும், 1/2 கிலோமீட்டரு. அதனால வந்து பின்ன வேலைக்கு போகிறவங்க, இந்த வேலைக்கு அங்கேருந்து வர்றவங்க யாருக்குமே இங்கே பஸ் நிறுத்துறது இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கோரை ஆஃபீஸு, அங்கே போய் தான் பஸ் ஏறணும். மெயினாக ஸ்கூல் குழந்தைங்க அங்கேருந்து வர்றப்போ ரோடு கிராஸ் பண்ணி வர்றப்போ ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ பாலம் அடைச்சிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கிறோம். இங்கே பஸ் நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கோரை ஆஃபீஸை கொண்டு நிறுத்துறாங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும். கூட வயசானவங்களும் வர்றாங்கன்னா அங்கிருந்து பேக்கை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க வீடு இங்கே தான் இருக்குது. 500 குடும்பம் இங்கே வசிக்கிறாங்க. அங்கிருந்து நான் அவங்களுக்கு பேக்கு தூக்கிட்டு வருவாங்க. வயசானவங்க எப்படிமா நடந்து வருவீங்க, போட்டாங்க நான் தூக்கிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வரேன். இப்போ நம்ம ஐயா காந்தி பேரை வச்சுட்டு காந்தி நேரில் பஸ் நிறுத்தலாம்னு சொன்னால் அதெல்லாம் சங்கடங்க. யார்கிட்டைங்க போய் சொல்றது? யார்கிட்ட சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நிறுத்தினா ஆக்சிடென்ட் ஆகும், நிறுத்தினா வந்து பின்னாடி வந்து அடிச்சாலும் சொல்றாங்க. ஆனால் அப்படி இருந்து அந்த பக்கம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏசிசி வேலையை கிளீன் பண்ணி இடம் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் பொருளை கிளப்புறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு. அப்படியெல்லாம் எந்த ஆக்சிடென்ட் ஆகல இல்லைங்க. ரோடு தாண்டும் போது லாரிக்காரங்க 2 வீலர்காரங்க மாதிரி 2 ட்ரிப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சிடிசி பஸ் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலைங்க. இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, ஏற்றி நிறுத்தலாம், நிறுத்தி இறக்கிட்டு போகலாம். ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம காலையில் நேரத்தில் அவங்கள்ட்ட எதுக்கு சண்டைக்கு போகணும்னு சொல்லி பேசாமல் போயிடுறாங்க. நம்ம போயிடுறோம், வயசானவங்க கூட இறங்குறாங்க. இறங்கி எங்கேமா போகணுன்னா தம்பி காந்தி நேரம் தாங்கன்னு போகணுங்கிறாங்க. இரவு நேரங்களையும் அது நிறைய பேர் வந்து போகிறாங்க. 500 குடும்பம் வசிக்குதுன்னா வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய காலேஜ் பிள்ளைகள்லாம் இங்கே தங்கி இருக்கிறாங்க, தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் குடியுத்தூர் ஷாப்பிங் பண்ண போவாங்க. பஸ் இங்கே நிற்கிறதுல அங்கே தான் நடந்து போகிறாங்க. இருட்டுக்குள்ள அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு பெண்களுக்கு சேஃப்டி இல்லைங்க. இங்கே நின்று ஏறிச்சுன்னா சௌரியமாக இருக்கும். ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அங்கே குடியுத்தூர்ந்து வரும்போது என்ன சொல்கிறாங்க, வண்டி வரும்போது நிற்காது, போகும்போது நிற்காது, வரும்போது நிற்குங்கிறாங்க. ஆனால் வரும்போது நிற்கிறது இல்லைங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. ஸ்டாண்டு பஸ் கொடை போட்டு வச்சுருக்காங்க காந்தி நகரில். ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போய் தான் ஏறி வர்றாங்க. காந்தி நகர் டிக்கெட் தர்றாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது. டிரைவர்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க கண்டக்டர். ஆனால் காந்தி நகர்னு சொல்லி தான் டிக்கெட் கேட்போம். ஆனால் டிக்கெட் தர்றாங்க, டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறாரு. விசில் ஊதியோண்ணா நிற்காதுண்ணா, எல்லாம் டிக்கெட் கொடுக்காதுண்ணா அப்படிங்கிறாங்க. நம்மளால 2 ட்ரிப்பு அவங்களுக்குள்ள சண்டையாச்சுங்க. டிரைவர் கண்டக்டர் சண்டையாச்சு. காந்தி நகர் கேட்குறாங்கல்ல. காந்தி நகர் 3 ஸ்டாப் பேர் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாப்பு காந்தி நகர், இந்த மாதிரி 3 ஸ்டாப் போட்டிருக்காங்க. பச்சை கலர்ல போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டு வச்சு அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸுக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கிறது இல்லை. வேலைக்கு போகிறதுலையும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதே வேலைக்கு போய் திரும்பி வந்து ஆப்போசிட்லேயும் பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. நேராக கொண்டு அடுத்த ஸ்டாப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து நடந்து வந்து வீட்டுக்கு திரும்ப வர கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 1/2 கிலோமீட்டர் திரும்ப வந்து நான் வீட்டுக்கு வர மாட்டேங்குது. ஆனால் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டே பஸ்ஸை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன காரணம் தெரியல. ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்க என்னன்னு இதனால் வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் யாருன்னு எடுக்கவும் இல்லைங்க. இங்கே 500 வீடு இருக்குது. 500 வீடு ஃபேமிலியுமே இங்கெல்லாம் வயசானவங்களும் இருக்கிறாங்க. இங்கே எல்லார் பக்கம் வேலைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே வேலைக்கு போயிட்டு வர சிரமத்தை மத்தியில் பஸ்ஸு நிற்காதனால அந்த டைமிங்கே லேட்டாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. அப்படி நாங்கள் பஸ்ஸு போயிடறோன்னா முன்னத்த ஸ்டாப்புக்கு கோரையாப்ப பஸ் ஸ்டாண்டில் தான் போய் ஏறணும். இந்த காந்திமா ஸ்டாப்பில் நிறைய பேர் பஸ்ஸு நிற்கிறதில்ல. ஒரு சிலர் நின்னாலுமே ஆப்போசிட்டில் நின்று ஈவினிங்கு இறக்கி விடுறதில்ல. இதனால் ரொம்ப சிரமத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வழித்தடங்களில் 96, 3A, 66 எல்லா பஸ்ஸும் இதில் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்களுடைய டைமாக தான் நிறுத்துறாங்க, இல்லையா நிறுத்துறது இல்லை. அவங்க போயிடுறாங்க. ஆப்போசிட்டில் இறங்கி ஈவினிங் வரோன்னா நிறுத்துறதே இல்லை, சுத்தமாக நிறுத்துறதே இல்லை. கொண்டு போய் கோரை ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமத்துலையும் மத்தியில் இருக்குது. இதுக்கு ஏதாவது தீர்வு காணா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது.